கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம தேவ சமூகத்திலே காத்திருப்போம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 9-10 வசனங்களை யாராவது ஒருவர் மைக்கு வாசிக்கிறவங்க ஜஸ்ட் மைக்கு எடுத்து வாசிங்க. 9-10. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்கள் சிறந்தவர். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் பேசுங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு உமது ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அதற்கு முந்தின வசனத்துல 8வது வசனத்துல வாசிக்கிறோம். எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். 9வது வசனம் வாசிக்கிறோம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? பாருங்க, அந்த ஸ்திரீகள் கேட்கிற 2 காரியங்களை இந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஒன்று, உன் நேசர் எதனால் விசேஷித்தவர். 2வது, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர். அல்லேலூயா. பாருங்க, 8வது வசனத்துல அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். நான் அவர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன்னு சொல்லி என்னுடைய நேசர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவள் சத்தியம் வாங்கி கொள்ளுகிறார், ஆணையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆணையிடுகிறாள், கண்டிப்பாக சொல்லுகிறார். பாருங்க, அந்த வேத பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இப்பதான் அந்த ஸ்ரீ கேட்கிறாங்க, உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? இன்னைக்கும் ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எதனால் விசேஷித்தவர்? என்னுடைய நேசர், அவங்க கேட்கிறாங்க, நீ அவ ரொம்ப பயங்கரமா சொல்ற, ஆண்டவர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறா. அவ சொல்றா, அவருடைய நேசத்தால் நான் சோகமடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்றா. சொல்லுகிற போது இங்க அவங்க கேட்கிற கேள்வி இதுதான், உன் ஆண்டவர் எதனால் விசேஷித்தவர்? உன் ஆண்டவர் மற்றவர்களை பார்க்கலும் உன்னுடைய நேசர் எதனால் விசேஷித்தவர்? எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய ஆண்டவர் விசேஷித்தவர்? அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிறத பார்த்து, நீங்க பாடுறத பார்த்து, நீங்க ஜெபம் பண்றத பார்த்து, நீங்க ஊழியம் செய்யறத பார்த்து உலக மனுஷங்க கேட்பாங்க, நாங்களும் தான் கடவுளை கும்பிடுறோம், நாங்களும் தான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்றோம், நாங்களும் தான் பல காரியங்களை வாசிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் உங்ககிட்ட கேட்க முடியும், உங்க ஆண்டவர் எதனால் விசேஷித்தவர்? நீ ஏன் இவ்வளவு அவரை நேசிக்கிற? நீ ஏன் இவ்வளவு ஜெபம் பண்ற? நீ ஏன் இவ்வளவு பக்தியா இருக்கிற? நீ ஏன் இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு, அவரை பிரியப்படுத்தணும்னு வாழணும்னு நினைக்கிற? அல்லேலூயா. இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. அந்தியோக்கிய சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் போட்டாங்க. அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்ததை பார்த்து உலகத்தில் இருந்தவங்க கிறிஸ்தவர்கள், அந்தியோக்கியாவில் இருந்த சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள்னு பேர் போட்டாங்க.
இன்னைக்கு நமக்குள்ள ஒரு விசேஷித்த தன்மை இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிறதுலையும் சரி, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதுலையும் சரி, நான் உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நமக்குள்ளேயும் ஆண்டவரை பின்பற்றுவதிலே ஒரு விசேஷம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபிக்கிறதுலையா இருக்கட்டும், வேதம் வாசிக்கிறதுலையா இருக்கட்டும், ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்திரீ ஆண்டவரை நேசிக்கிறத பார்த்து அவங்க கேட்குறாங்க, உன் ஆண்டவர் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? அல்லேலூயா. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அந்த ஸ்திரீ தன்னுடைய நேசரை பற்றி விவரிக்க ஆரம்பிக்கிறார். நிறைய பேர் நேசரை பார்த்துருக்கலாம், தூரம் இருந்து பார்த்துருக்கலாம். ஆனா அவ எக்ஸ்பிரஸ் பண்றத பார்த்து, அவ சொல்ற விதத்தை பார்த்து, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன்னு சொல்லி நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்கன்னு சொல்றத பார்த்து அங்க இருக்கிறவங்க கேட்குறாங்க, உன்னுடைய நேசர் என்ன விதத்தில் விசேஷித்தவர் அப்படின்னு கேட்குறப்போ அவள் ஒவ்வொரு காரியமாய் சொல்லுகிறாள். அங்க ஒரு அழகான படம் அவள் விளக்கி சொல்ல விரும்புகிறாள். முதலாவது வேதம் சொல்லுகிறது, என் நேசர் வெண்மையானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நேசர் வெண்மையானவர். அதை சில மொழிபெயர்ப்புகள் இப்படி மொழிபெயர்க்கிறது, பிரகாசமானவர். பிரகாசமானவர். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அல்லேலூயா. இன்னும் அதை கொஞ்சம் கூட நம்ம பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாது வெண்மையாய் பிரகாசித்தது. ரெண்டுமே கரெக்ட். அதுல பிரகாசம் இருக்கிறது, வெண்மையும் இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த உன்னத பாட்டை 2 விதமா வியாக்கியானம் செய்வார்கள். ஒரு குடும்பத்தில் புருஷனும் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவை வெளிப்படுத்தும்படி, எப்படி புருஷனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், உண்மையா இருக்கணும் என்பதை பற்றி சொல்லுவதாக வியாக்கியானம் உண்டு. யோசிச்சு பாருங்க, அந்த நேசர்கிட்ட அந்த ஸ்திரீ கிட்ட போய் கேட்குறாங்க, உன்னுடைய நேசர் எதனால விசேஷித்தவர்? அவர் சொல்றா, என்னுடைய நேசர் வெண்மையானவர். வெண்மையானவர் அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப வெள்ளையா இருப்பாரு. அல்லேலூயா. அது சொல்ற காரியம் இதுதான், அவர் பரிசுத்தமானவர். அந்த மணவாட்டிக்கு அந்த மணவாளனுக்கிட்ட பிடிச்ச ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் மிகவும் வெண்மையானவர், மிகவும் பரிசுத்தமானவர். நீங்க அந்த வசனத்தை மார்க்கு 9:3 வாசிங்க. அவர் வஸ்திரம் உறைந்த மலையை போல பூமியில எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத வெண்மையாய் பிரகாசித்தது. அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை. பாருங்க, இந்த மணவாளனுக்கிட்ட நம்ம எல்லாம் சிலரெல்லாம் தூரம் இருந்து பார்க்குறப்போ ஆகோ ஓகோன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்ககிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கே அவங்க வெறுத்துரும். இல்லையா? அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க செய்கிற காரியங்கள் வெறுத்துரும்.
ஆனா இங்க ஒரு மணவாட்டியை பார்க்கிறோம். அவள் மணவாளனோடு நேசரோடு நெருங்க 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 அவ ஃபீல் பண்ற ஒரு காரியம், இவர் மிகவும் வெண்மையானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் மிகவும் பரிசுத்தமானவர். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு நெருங்க நெருங்க ஜெபம் பண்ண அவனுக்குள்ள நம்ம சாதாரணமா பைபிள்ல வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவர் கூட ரொம்ப நெருங்க 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 நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நமக்கு ஆண்டவரை உணர முடியும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்திரீ உணர்கிற காரியம், என்னுடைய நேசர் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் கூட ரொம்ப நெருக்கமா, ரொம்ப இன்டிமசியா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல் வெளிப்பாடு என்ன கிடைக்கும்னா, என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதுதான் வாசிக்கிறோம். எந்த அந்த வசனம் எப்படி சொல்கிறது, எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடிய, எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வஸ்திரம், அவ்வளவு வெண்மையா இருந்துச்சு, ஒரு குறையும் இல்லை. அவ்வளவு அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா உறைந்த மலையை போல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க நெருங்க, நீங்க வேதத்தை வாசிக்கிற போது, நீங்க ஜெபம் பண்ணுகிற போது, யாருக்குள்ள எல்லாம் ஐயோ என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தர் என்கிற உணர்வு வருகிறதோ, நீங்க ஆண்டவர் அறிய ஆரம்பித்திருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றப்போ, நீங்க பைபிள் வாசிக்கிறப்போ, என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தர். பாருங்க, எசேயா தீர்க்கதரிசி தரிசனம் பார்க்கிறார் 6வது அதிகாரத்தில். அவர் பார்க்கிற ஃபர்ஸ்ட் காரியம், அவர் பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் கூட நெருங்க நெருங்க நமக்குள்ள உண்டாகிற ஒரு காரியம், அவர் அறிய அறிய உண்டாகிற ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா. வேதமும் என்ன சொல்லுகிறது வாசிங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் வாசிங்க. 27வது வசனத்தை யாராவது வாசிங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரையற்றது அப்படின்னா ஆண்டவர் கூட நெருங்குறப்ப நம்ம சாதாரணமா நம்ம பாடுறோம், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் அப்படின்னு நம்ம பாடுறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க நெருங்க, ஆண்டவர்கிட்ட பழக பழக, ஆண்டவர்கிட்ட பேச பேச நமக்கு ஒரு எண்ணம் வரும், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை நம்ம பரிசுத்தர் என்கிற எண்ணம் வர்றப்போ, வேதம் சொல்லுகிறத நீங்க கவனிச்சு பாருங்க. அவருடைய மணவாட்டி எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவர் என்ன செய்துட்டு இருக்கிறார் வாசிங்க. 27வது வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. அல்லேலூயா. அதற்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். நம்ம நரகம் போகக்கூடாதுன்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். நம்ம சாதாரணமாக நினைப்போம், நான் ரட்சிக்கப்படுவதற்கு, நரகம் போவதற்கு, நரகம் போகக்கூடாதுன்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மைதான், நம்ம யாரும் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தா. ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டு வேதம் சொல்லுகிறது, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம. உங்களுக்கு தெரியுமா, ஒரு
புருஷனை கோபப்படுத்தணும்னா ஒரு ஈஸியான தன்னுடைய மனைவியை பத்தி யாராவது தவறா பேசினா போதும். தன்னுடைய மனைவியை பத்தி ஒரு நபர் தவறா சொன்னா அந்த புருஷனால பொறுத்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் குடும்ப உறவு. வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சபை குறித்து கரைதிரை ஒன்று இல்லாமல். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரோடு நெருங்குற ஒரு சபையினுடைய அடையாளம் என்ன? அவங்களுக்குள்ள ரொம்ப ஆசை இருக்கும், நானும் அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளணும். எப்படி நிறுத்தி கொள்ளணும்? கரைதிரையற்ற வாழ்க்கை வாழணும். நம்ம ஒரு தவறு செய்கிற போது நம்ம வாழ்க்கையில நம்ம வெள்ளை ட்ரெஸ் போட்டா ஒரு சின்ன சேர் அடிச்சாலும் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சின்ன ஒரு சேறு பட்டாலும், சின்ன ஒரு சண்டை போட்டாலும், சின்ன கோபப்பட்டாலும், சின்ன முறுமுறுத்தாலும் நம்முடைய சரீரத்தில் அது தெரியும், நம்முடைய வஸ்திரத்தில் அது தெரியும். ஆனா ஆண்டவர் எப்படி நம்மளை மாற்றணும்னு விரும்புறாராம்? தன்னுடைய சபை கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்று இல்லாம. ஆண்டவர் நம்ம இன்னைக்கு சபையை குறித்து உலக மனுஷங்க பேசுறப்போ, சபையை குறித்து மற்றவங்க சொல்றப்போ, சாத்தான் சொல்றப்போ, சபைகளை குறித்து உலக மனுஷன் தவறாக பேசுறப்போ ஆண்டவருக்கு அவ்வளவு வேதனை இருக்கும். என்னுடைய மனவாட்டி சபையை குறித்து, என்னுடைய மனவாட்டி, எனக்காக நியமிக்கப்பட்ட மனவாட்டியை குறித்து உலகம் இப்படி பேசுகிறதே, என்னுடைய மனவாட்டி இப்படி இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மிகவும் வேதனை இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை பாருங்க, கரைதிரை முதலானவைகள் ஒன்று இல்லாம. சபையை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் இதுதான், நம்ம மேல ஒரு கரையும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மேல ஒரு திரையும் இருக்கக்கூடாது, நம்ம மேல ஒரு பிழையும் இருக்கக்கூடாது. ஆமென். பரிசுத்தமும் மகிமையுள்ள சபையாக அதை நிறுத்தணும். பாருங்க, அந்த வசனத்தை நான் வாசிச்சப்போ அந்த மணவாட்டி, அந்த ஆண்டவரை நேசிக்கிற அந்த ஸ்திரீ, அவர் கூட பழக பழக அவள் புரிந்து கொண்ட ஒரு காரியம், என்னுடைய நேசர் பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. பாருங்க, என்னுடைய மணவாளன் பரிசுத்தவனாய் இருக்கிறார், என்னுடைய மணவாளன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் இருக்கிற சில வேளையில நீங்க சிலர் குடும்பங்களை தேசத்தில் விட்டுட்டு வந்திருக்கலாம், குடும்பங்கள் இங்க இருக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய், அல்லேலூயா, உங்க போன் பரிசுத்தமா இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க யூடியூப்ல நீங்க பார்க்கிற காரியம் பரிசுத்தமா இருக்கட்டும். உங்க வாட்ஸ்அப் பரிசுத்தமா இருக்கட்டும். அல்லேலூயா. இங்க இந்த மணவாளனு கூட பழகுற அந்த ஸ்திரீ கண்டுபிடித்த ஒரு காரியம், என்னுடைய நேசர் வெண்மையானவர், நானும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்ம ஜஸ்ட் ஒரு ஆராதிச்சுட்டு போனா அதெல்லாம் அப்படி நமக்கு உணர்வு இருக்காது. நம்ம ஒரு வார ஆராதனைக்கு வந்துட்டு போனா, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனா அந்த உணர்வு இருக்காது. ஆனா ஆண்டவர் கூட நெருங்கி பழக பழக பழக, ஆண்டவர் கூட நெருங்க ஆண்டவர் கூட நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும்,
ஓ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர். நான் ஊழியம் செய்கிற ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள நீங்க பைபிள் வாசிக்கிற அந்த உணர்வு வருகிறதோ, இந்த ஸ்திரீ சொன்னது போல சொல்ல முடியும், என் நேசர் விசேஷித்தவர். எதுல விசேஷித்தவர் தெரியுமா? பரிசுத்தர். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் விசேஷித்தவர். எதுல விசேஷித்தவர் தெரியுமா? பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தம் உள்ள தேவன் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவரை போல ஒருத்தரும் இல்லை. இந்த உணர்வு தான் யாரெல்லாம் ஆண்டவர் கூட நெருங்கி பழகிறேன், நான் ஆண்டவர் கூட நண்பனா இருக்கிறேன், நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், நீங்க ஆண்டவர் கூட நெருங்கி பழக பழக உங்களுக்குள்ள அது ஃபீல் ஆகும், உங்களுக்குள்ள அனுபவிக்க முடியும். ஐயோ, இந்த ஆண்டவர் இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இங்க இந்த ஸ்திரீ சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், என் நேசர் மிகவும் வெண்மையானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய நேசர் மிகவும் வெண்மையானவர். நம்முடைய இயேசு மிகவும் வெண்மையானவர். அவருக்குள்ள ஒரு கரையும் இல்லை, அவருக்குள்ள ஒரு திரையும் இல்லை. அவர் முற்றிலும் பரிசுத்தராயிருக்கிறார். நாமும் பரிசுத்தர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோட நெருங்க நெருங்க வேதத்தை வாசிக்கிறப்ப நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்துல வேற ஒரு புஸ்தகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த புஸ்தகத்துக்கு உண்டு. என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இந்த பைபிளை படிக்கிறப்ப எல்லாம், ஐயோ நான் இன்னும் பரிசுத்தத்துல வளரணும், நான் இன்னும் பரிசுத்தத்துல வளரணும் என்கிற வாஞ்சை நமக்குள்ள வரும். அல்லேலூயா. நீங்க சினிமா, யூடியூபு, சீரியல் எல்லாம் பார்த்தா அந்த எண்ணம் வராது. நான் பைபிளை வாசிச்சு பாருங்க, ஐயோ இவர் எவ்வளவு பரிசுத்த, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். உங்களுக்குள்ள நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நெருங்குற, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய பரிசுத்தத்தை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்க பாருங்க, மோசே தேவனுடைய முகத்தை பார்த்தான், அவனுடைய முகம் பிரகாசமாயிற்று. சாந்த குணமுள்ள ஆண்டவரை சந்தித்தான். வேதம் சொல்லுகிறது, மோசே போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை. அதே போல நம்ம அவர்கிட்ட ரொம்ப நெருங்க ஆரம்பிச்சோம்னா, ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அவரை உண்மையிலே நேசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு தெரியும் அவர் பரிசுத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை உண்டாகும், நானும் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அப்படி செய்வாராக. இயேசு எல்லாருக்கும் அந்த தரிசனத்தை கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது 3 சீசர்களை கூட்டிட்டு போய் மறுரூபமானார். வேதம் சொல்லுகிறது அவருடைய வஸ்திரம் அவ்வளவு வெண்மையாயிற்று, ஒரு வண்ணானும் அப்படி வெளுக்க முடியாது, அவ்வளவு வெண்மையா பளபளன்னு இருக்கு. நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருக்கு பக்கத்தில் இருக்கும்படி மகிமையுள்ள சபையாக கர்த்தர் உங்களை என்னையும் நிறுத்த விரும்புகிறார். நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு இல்லை, நம்முடைய ஏக்கம் எல்லாம் என்னுடைய நேசரை போல நான் பரிசுத்தமா மாறணும். அல்லேலூயா. அசுத்தமான பேர் முதலா எங்க வாழ்க்கையில சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை உண்டாகணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் மாற்றும். அல்லேலூயா. பேச்சில, சொல்ல, சிந்தையில. அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க, ரெண்டாவது அவர் சொல்லுகிற நேரம் இல்லை, அவர் சிவந்த நம்ம தெய்வ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய தவறுகள் இருக்கலாம். பிசாசு சொல்லலாம், இவன் இந்த இடத்துல பரிசுத்தம் இல்லை, இவள் இந்த இடத்துல பரிசுத்தம் இல்லை, கண் தவறானதை பார்க்குது, இருதயம் சரியில்லை அப்படின்னு சொல்லுகிற போது நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க 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 ஆண்டவர் நமக்கு ஒரு உணர்வை கொடுப்பா. இதை பார்க்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது. நமக்குள்ள ஒரு தீர்மானம் வரணும், நான் அவருடைய மனவாட்டியா என்னை அழைத்திருக்கிறேன். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லேலூயா. அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவருக்கு உங்களை என்னை மனவாட்டியா வச்சிருக்கிறார். அதனால தான் பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா, அந்த உண்மையான காரியத்திலிருந்து நம்மளை தள்ளி எப்படியாவது பாவம் செய்ய வைத்து அந்த பெரிய பொசிஷன்ல இருந்து மனவாட்டின்னா பாருங்களேன், நம்ம சில காரியங்களை சிலருக்கு மறைச்சிருவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, புருஷன் மனைவிக்கு 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படின்னு அவங்களுக்குள்ள எதுவுமே மறைவுன்னே கிடையாது. 2 பேரும் ஒரே சிந்தை, ஒரே இருதயம், ஒரே சரீரமா இருக்கிறாங்க. இதே போல ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த ஒரு திரையும் இல்லாதபடி ஒரு உறவை ஆண்டவர் நமக்குள்ள கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. நான் பல வேளைகளில் பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா, நம்ம ஆண்டவரை விட்டு தூர போக வைக்கிறான். சில தவறான காரியங்களை பார்க்க பேச செய்கிற போது நம்ம தேவ பிரசன்னத்தை விட்டு தூர போகிறோம், ஆண்டவருடைய இருதயத்தை விட்டு தூர போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சுத்தமான மனவாட்டி, ஒரு வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமான மகிமையுள்ள சபையாய் அவருடைய இருதயத்தை அவருடைய ஒரே சரீரமாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். எழும்பி நிற்போம், தேவ சமூகத்தில் கேட்போம். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு இந்த இயேசு கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவருடைய பரிசுத்தம்? அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஆனா இங்க ஒரு மனவாட்டி சொல்ற, என்னுடைய நேசர் மிகவும் பரிசுத்தமானவர், அவரை போல வேறொரு பரிசுத்தர் உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசு. இந்த இடத்துல புருஷராய் இருக்கிறவங்க ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. என்னுடைய மனைவி என்னை குறித்து சொல்ல முடியுமா, என்னுடைய புருஷ பரிசுத்தவான், என்னுடைய புருஷன் ஒரு உத்தமன் அப்படின்னு உங்க மனைவி உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா என்னை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஆண்டவரே, நாங்க சபையா கூடி வந்திருக்கிறோம், எங்களுக்குள்ள நிறைய குறை இருக்கிறது, எங்களுக்குள்ள நிறைய தவறு இருக்கிறது. நாங்களே சில வேளையில மறந்து போயிடுறோம் நாங்க யார். ஆண்டவர் எதுக்காக எங்களை அழைச்சாருன்னே நாங்க மறந்து போயிடுறோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை பரிசுத்தமா மாத்துங்கப்பா. கரங்களை உயர்த்திக்கப்பா, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமா மாத்து.
எங்களை பரிசுத்தமா மாத்துங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நீர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க ஆண்டவரே. உங்ககிட்ட நாங்க நெருங்கணும்ப்பா, உங்ககிட்ட நெருங்கணும். ஒரு மணவாட்டி மணவாளனிடத்தில் நெருங்குறது போல நெருங்குறப்போ அந்த பரிசுத்தத்தை பார்த்து நாங்க வியக்கணும்ப்பா. உங்க பரிசுத்தத்தை பார்த்து நாங்க வியக்கணும் ஆண்டவரே. அப்படி எங்களை இழுத்து செல்லுங்கப்பா ஆண்டவரே, அப்படி எங்களை இழுத்து செல்லுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்திற்குள்ள இழுத்து செல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உம்மை போல் வேறொரு தேவனில் நீரே, நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த. எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்லுவீங்க ஓ நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர்? அவருடைய பரிசுத்தத்திலே மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். நான் பரிசுத்தவானா இருக்கிறேன் அப்படிங்கிறத விட நம்ம மேன்மை பாராட்டுறது என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உடைய பரிசுத்த பிரசன்னம் பற்றி பிடிப்பதாக. நாங்க வீட்டில் இருக்கிறப்போ, ஆபீஸ்ல இருக்கிறப்போ, வேலை செய்யறப்போ, ஆண்டவர் ஓய்வெடுக்கிறப்ப எப்போது எங்களுக்குள்ள சிந்தை இருக்கட்டும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர். அதை குறித்து சந்தோஷப்பட, பெருமை பாராட்ட கர்த்தரங்களை அபிஷேகம் பண்ணும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கூட இரும், பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, நம்மளுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமென்.